வணக்கம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கு தெரியும், எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ், குட் ஹெல்த், மணி, வெல்த், அச்சீவ்மெண்ட்ஸ், நேம் அண்ட் ஃபேம், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நான் உங்களுக்காக பர்சனலாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும், உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இப்போ நியூ இயர் ப்ரிடிக்ஷனை நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக கொடுக்குறேன். நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பொறுமையாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். இன் பிட்வீனும் ஒரு தகவல் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். முழு வீடியோவும் பாருங்கள். ஒரு பெட்டர் கிளாரிட்டி 2026 எப்படி இருக்க போது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், எப்படி பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற சில டிப்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ. கடகராசி 2026. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சு 2025 நிறைய ஹோப் கொடுத்தோம். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்னும் எப்போ பெட்டர் ஆகும், இன்னும் எப்போ பெட்டர் ஆகும், நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் ஒரு வார்த்தையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். கடகம் 2026 நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. யூல் ஃபீல் பெட்டர். ஸோ கடகத்துக்கு அப்போ என்ன பெரிய லெவலில் ஒன்றும் நியூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் அண்ட் கரியர் எடுத்துப்போம். ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஜாபுக்காக தேடுறீங்க, வேலை வேணும், வேலை வேணும், ஏதாவது நல்ல வேலை வேணும். வேலை போயிடுச்சு, அஷ்டம சனியில் ரொம்ப மோசமாயிடுச்சு. 2026 கலங்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கடன் இருக்குது. இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு உதவி செய்வார் உங்களுக்கு. அப்போது அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது, ஹாரோஸ்கோப் என்ன சொல்லுது, 2026 கடகத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு ஒரு வருமானத்தை எங்கேயோ போய் பிடிச்சிருவீங்க. அந்த ஒரு பலன் நான் சாட்டிஸ்ஃபைடாக பார்க்குறேன். ரெண்டாவது, ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஆனால் போராடிக்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது, போயிடுமா இருக்குமா, போயிடுமா மாறிடுமா, என்ன நடக்கும் அப்படின்னு புரியல அப்படின்னா தாக்கு பிடிங்கன்னு சொல்கிறேன். அது இருக்கும். நீங்களா போய் ஒரு பிரச்சனை பண்ணிக்காதீங்க. நீங்களா இந்த வேலை வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் குவிட் பண்ணுறேன்னு சொல்லி அவசரப்படுறாரு. எப்படியாவது தாக்கு பிடிங்க. கடகம் 2026 ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை சமாளிச்சிட்டிங்கன்னா சூப்பர். இந்த வருஷத்தை சமாளிச்சிட்டிங்கன்னா சூப்பர். ஆனால் மோசமாக இல்லை. முன்னாடி மோசமாக இருந்தது, 2025 பரவாயில்லன்னு இருந்தது. அது ப்ரீத் பண்ண முடிஞ்சது. 2026 பெட்டராக வருது. 2026 பெட்டராக வருது. சூப்பராக வருது நான் சொல்ல மாட்டேன், அந்த கமிட்மெண்ட் இல்லை, பெட்டராக வருது. நான் ரியலாக பேசுகிறேன். நான் ஒரு மாதிரி அது எக்ஸாஜரேட் பண்ணி ஜாஸ்தி சொல்லி அது உங்களுக்கு பெரிய ஹோப்பை இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜென்யூனாக சொல்கிறேன், பெட்டராக இருக்குது 2026. பிஸ்னஸில் இருக்கீங்க, நஷ்டம் ஆகிட்டீங்க, கடன் ஆகிடுச்சு, ஆனால் நடத்த முடியல, நடத்தி ஆகணும், மான மரியாதை போயிடும். நடத்தலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் யாராவது வந்தால் ட்ரை பண்ணுங்கள். உடனே அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் வருவாங்களா? சான்சஸ் எப்படி இருக்குன்னா, தானாக உங்கள் கதவை தட்டி நான் வரேன் உனக்கு சப்போர்ட் பண்ண வர ஸ்டேட்டஸ் இல்லை. யூ ஹவ் டு புல் சம் ஒன். தேடி அலைஞ்சி நெருங்கி நீங்கள் பிளான், பிஸ்னஸ் பிளான்லாம் கொண்டு போய் நீங்கள் அதை காமிச்சு நீங்கள் ஹவ் டு புல் சம் ஒன். அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் முடியாது, தெம்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸே கம்மி, எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய குரூப் இல்லை அப்படின்னு நினச்சா பிஸ்னஸை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். கொஞ்சம் சுருக்கிங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை குறைக்க பாருங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே டாப் கிளாஸாக புஷ் பண்ணி கொண்டு போயிடுன்ற மாதிரி வருஷம் 2026 இல்லை. ஸோ கொஞ்சம் அதை செலவை குறைச்சிங்கன்னா, மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். பவர், பொசிஷன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும், நடக்காமல் போகும், மறுபடியும் நடக்கும், மறுபடியும் நடக்காமல் போகும், ஒரு மாதிரி இழுபறியாக தான் அப்படி போகும். அப்போ 2026 கண்டிப்பாக ஒன்று மட்டும் ஷுவர். அது என்னென்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க. ஏன் செய்ய போகிறீங்க நான் சொல்கிறேன்னா,
இந்த டிரான்சிஷனில் வந்து குரு வந்து கரெக்டாக ஜூனில் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுவார். இப்போ குரு வந்தவொடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். 2026 ஜூனில் குரு வந்தவொடனே, ஏன்னா ராகு கேது ரிமைன்ஸ் சேம், அதே இடத்துல இருக்க போகுது. சாட்டர்ன் அங்கே அதே 9th ஹவுஸில் தான் இருக்க போகுது. ஸோ சாட்டர்னால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ராகு கேது சேம் 2 and 8. பட் ஜூபிட்டர் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு பாருங்க, அப்போ கரெக்டாக உங்கள் மூலையில் உட்காந்துருவார், கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார். பார்த்துக்கலாம்டா, என்னடா நடக்க போகுது லைஃப்பில், பார்த்துக்கலாம்டா, ட்ரை பண்ணுறா, எதாவது செய்டா, ட்ரை பண்ணுறா. அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு அந்த குரு வராரு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த துணிச்சல் என்ன பண்ணோம், எதையாவது தைரியத்தோடு செய்ய வைக்கும். பட் நான் ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, நல்லா யோசிங்க. ஒரு நேரம் நல்லா இருந்தால் நம்ம என்ன செஞ்சாலுமே உலகம் பாராட்டும். நம்ம என்ன செஞ்சாலுமே இந்த உலகம் நம்மளை வந்து அப்படியே ஆஹா ஓஹோ ராஜாதி ராஜான்னு சொல்லும். ஒரு நேரம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கு, நான் அதுக்காக கெட்டதா இல்லை, கெட்ட நேரத்துக்கு வந்துட்டீங்க, நான் அங்கே டவுட்டே படல. கெட்ட நேரம் இருந்தது, அதுலேருந்து வந்துட்டீங்க. ஆனால் இன்னுமே நல்ல நேரத்தில் நீங்கள் காலை வைக்கல, ஆனால் அந்த நல்ல நேரத்தை நோக்கி ஒரு பயணம் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் அந்த கரையை தாண்டி போல, கரை கிட்ட இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதா தான் யோசிச்சு அட்வைஸை கேட்டு எடுங்க. அது அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் யாரோ அவங்க அட்வைஸை கேட்டு எடுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை வந்து நம்ம டோட்டலாக அந்த கடகத்தை பார்த்தா, நான் பெட்டர்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கைக்கு தேவை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அந்த தேவை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. பட் எக்ஸ்ட்ராடரியாக நான் நினச்சதை அடைய முடியுமா, நான் நினச்சது நடக்குமா, நான் நினச்சதை ஜெயிப்பேனா, நான் நினச்ச மாதிரி அந்த இடத்துல போய் நிற்பேனா, நான் நினச்சபடி நான் வந்து அந்த பழசெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி நான் வந்து நிற்பேனா, கடனை ஒழிச்சு நான் கஷ்டங்களை தீர்த்து எதிரிகளெல்லாம் தாண்டி நான் வந்து நிற்பேனா அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா, டிபெண்ட்ஸ். அது கடவுளுடைய அனுகிரகம் தான். ஒரு போராட்டமான டைமாக தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படி கையில் வந்துருமா அப்படின்னா, ஒன்று வருது ஒன்று இல்லை. ஸோ ஒரு வகையில் சப்போர்ட் கிடைச்சாலும் ஒரு வகையில் சப்போர்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸாக போயிட்டுருக்கு. இதையும் தாண்டி ஒரு வேளை உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால், நல்ல தசாபுதி நடந்தால், கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். என்னோடய வெப்சைட்டில் வந்து கிளியராக ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை சாஃப்ட் காப்பி எடுத்து முதல்ல கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் a clear idea about that. லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போடுங்க, வெப்சைட்டில் என்னுடைய இமேஜ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க. அண்ட் வி ஆட் a lot of services. எந்த சர்வீஸ் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்றத ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, மேரேஜ் எப்படி நடக்கும், இதை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன புரிஞ்சிக்க முடியும்னா, அந்த கேது செகண்ட் ஹவுஸில் இருக்கார். அப்போ இந்த சமயம் எப்படி இருக்குன்னா, வேலையா குடும்பமா, பிஸ்னஸா ஃபேமிலியா, மணியா ஃபேமிலி டைமா, இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதுதான் முக்கியம்னு ஓடும். ஸோ கடகம் அந்த குடும்பத்துக்குண்டான நேரம், அந்த குடும்பத்துக்குண்டான அந்த அந்த ஒரு அன்பு, அந்த ஷேரிங், அதுக்குண்டான டைம் பத்தாது. அப்போ அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கலாம், இல்லை பிலோ ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபேமிலிக்கு குழப்பம் ஏதாவது வருமா, சண்டை வருமா, குழப்பம் வருமா? கேது வந்து என்ன பண்ணும், சம்மந்தமே இல்லாத பிரச்சனையை போய் அப்படியே பெருசாக்கும். இந்த திடீர்னு உடம்புல அப்படியே எங்கன்னா கையில் காலில் எல்லாம் திடீர்னு ஒரு கட்டி வரும். இந்த கட்டி ஏன் வந்து நமக்கே தெரியாது. சூடு கட்டியாக நினைப்போம், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நினைப்போம், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் நினைப்போம். அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போவோம், டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்போம், அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, அப்புறம் சரியாகாது, இன்னொரு டாக்டரை போய் பார்ப்போம், அப்புறம் அது சரியாகிற மாதிரி தெரியும், அப்புறம் தானாகவே அது போயிடும். அது மாதிரி இந்த கேது ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும், அது குடும்பத்துக்குள்ளே வரும், அது ஒரு புகையும், அப்புறம் அது நெருப்பாக தெரியும், அப்புறம் அது சண்டையாக மாறும், அப்புறம் அதுக்கப்புறம் சமாதானம் தானாகவே அமையும். இது ஏண்டா நடந்துன்ற மாதிரி தோணும். அப்போ ஃபேமிலி லைஃப்பில் எது நடத்தாலுமே இந்த சூடு சொரம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. கேதுன்னா என்ன தெரியுமா, தலையில்லாத பிளானெட்டு, தலையே இல்லை அதுக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ தலையில் எதனா காது கண் மூக்கெல்லாம் இருக்குது, எதையுமே கண்டுக்காமல் போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த கடகத்துக்கு இப்போ எதையுமே குடும்பத்தில் நடக்கிறத கண்டுக்கவே கூடாது. அதை பெருசுப்படுத்துகிறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதை நம்ம லிசன் பண்ணுறோம்னா தான் தலைவலி. எனக்கு எதுவும் கேட்கலப்பா, நான் எதையும் பார்க்கலப்பா, போயிட்டே இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து கல்யாணமாக முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல என்ன பிரச்சனைனா, ஃபேமிலியில் ஒத்துலேன்னு ஒரு பிரச்சனை வருது. அடுத்து என்ன பிரச்சனை, இந்த பையன் என் கூட ஒத்தே வரமாட்டான், நான் என்ன சொன்னாலும் அவன் ஒன்று சொல்கிறான். சப்போஸ் நீங்கள் ஒரு மேலே இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்ம ஒத்தே வரமாட்டேங்கிறான், நம்ம சொல்கிறத அவங்க லிசனே பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டுறாங்க.
அந்த பக்கம் அவங்க ஃபேமிலி ஒத்துக்கல, மாற்றி மாற்றி பழி போட்டுக்கிற மாதிரி. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகல. அப்படி கொண்டு போனாலும் ஏதோ ஒரு மாதிரி நம்ம போடுற பிளானுக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் என்னடா இதுன்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். அதுதான் அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸில் இந்த கேது பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் உடனே கேட்பீங்க, குரு தான் இப்போ ஜூனில் வராரு, அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டாரா? செய்வார். அவர் வந்து முயற்சி எடுக்க வைப்பார். அந்த முயற்சி எடுக்க வச்சாலுமே அந்த பலனை வந்து கொடுக்கறதுக்கு அந்த கேது வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாரு. அது அப்படியே அப்படியே எடுத்துக்க பார்க்கணும்னா நல்லா இரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷம், அதெல்லாம் அது சொல்லாது. எப்படி சண்டையை மூட்டலாம், எப்படி வந்து குழப்பத்தை கொண்டு வரலாம், இதுதான் கேதுடைய வேலை. இதில் பேர்த் சார்ட்டில் வந்து இந்த ராகு கேது தோஷம் உடையவங்களுக்கு தான் இப்போ நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும். அவங்க இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, டிபெண்ட்ஸ் பேர்த் சார்ட்டை பொறுத்து தான். அப்போ கடகம் குடும்ப வாழ்க்கை, கல்யாண விஷயம், குடும்ப வாழ்க்கையில் உள்ள அமைதி, இதெல்லாம் வந்து ரொம்ப சுமார் ஒரு 40% தான் ஓகே. மீதி 60% அதுக்கு நேரமும் அதுக்கு உண்டான போதுமான இதுவும் நடக்குமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குது, கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் அ லாட். மெமரி பண்ணிகிட்டே இருக்கணும், மெமரி பண்ணிகிட்டே. கேது செகண்ட் ஹவுஸில் வந்து சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் குறையுது, கான்சன்ட்ரேஷன் குறையுது, அது குறையுது, இது குறையுது, டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் எனர்ஜி. நான் உட்காந்தா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி உட்காந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. இது கேதுல பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறேன், அப்புறம் பாசிட்டிவ் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நெகட்டிவ் என்னென்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, வாடா வெளில போகலாம், அப்போ தான் வந்து சேட்டிங், அப்போ தான் வந்து கேம்ஸு, அப்போ தான் வந்து வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது. இதெல்லாம் நெகட்டிவ் சைடில் கேதுடைய பாசிட்டிவ் சைட் சொல்கிறேன். கேது தான் இந்த தவ வலிமைன்னு ஒன்று இருக்குது. தவ வலிமை அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரே விஷயத்த காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், இந்த சூரியன் உதயம் ஆகிறதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் ஒரே விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது நமக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும், 100% வந்துடும். அதுதான் கேதுடைய பாசிட்டிவ். கேது வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் காதால் எதுவும் கேட்கல, கண்ணால் எதையும் பார்க்கல, நான் எதையும் சிந்திக்கலை, நான் வேறு எந்த விஷயத்தையும் நான் பார்க்க மாட்டேன், நான் ஒரே விஷயம் தான் என் கையில் வச்சுருக்கிற புக்கு தான், இந்த புக்கு தான் நீ படிக்க சொல்லியிருக்காங்க, நான் ஃபுல்லாக திரும்ப படிப்பேன் அப்படின்னா அந்த சக்ஸஸ் வந்துடும். அதுதான் கேதுடைய பாசிட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், இது ஜென்ரலாக யார் பண்ணலாம், கரெக்டு தான், பண்ண விட அது எல்லா டைம்லையும் பண்ணணும், இந்த டைமில் பண்ணணும்னு சொல்கிறேன். மற்ற டைமில் பண்ணாலும் ரிசல்ட் வரும், இந்த டைமில் பண்ணால் தான் ரிசல்ட் வரும். அப்போ கேது செகண்ட் ஹவுஸில் வந்தால் யார் ஒருவர் தவநிலையோட ஒரு முயற்சி எடுக்கலாம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். கேது செகண்ட் ஹவுஸ் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள். கடகத்துடைய சார்ந்த ராசியை சார்ந்த பெண்களுக்கு மனநிலை, இந்த வருஷம் நல்லாயிடுமா, இந்த வருஷம் நிம்மதி கிடைக்குமா, இந்த வருஷம் அன்பு கிடைக்குமா, இந்த வருஷம் பணம் கிடைக்குமா, இந்த வருஷம் வேலை கிடைக்குமா, இந்த வருஷம் குடும்பத்தாரெலாம் நமக்கு ஒத்துழைப்பாங்களா, நம்ம ஃபேமிலி ஒரு நிம்மதி வருமா, இப்படின்ற எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், பெட்டராக இருக்குது. யூ வில் ஃபீல் பெட்டர். சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லலை, உங்கள் மனசு அப்படியே ஆனந்தமாயிடும், சந்தோஷமாயிடும், நீங்கள் அப்படியே பூரிப்படைவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் பெட்டர், யூ வில் ஃபீல் பெட்டர். ஹெல்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல டாக்டரோட சஜஷன் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் முன்னாடி ரொம்ப தொந்தரவு பண்ணாரு, இப்போ வந்து பண்ணுறது இல்லை, எல்லோரும் என்ன பழி போட்டாங்க, குறை சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ ஃபீல் பெட்டர் நவ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அப்போ நீங்கள் உடனே உங்கள் மனசில் தோணும், நான் சொல்லும் போதே, அப்போ ஒன்றும் சூப்பரான வருஷம் இல்லை, சுமாராக இருக்குது. சுமாராக தான் இருக்குது, சுமாராக இருந்தாலே போதும், மோசமாக இல்லாமல் சுமாராக இருந்தாலே பரவாயில்ல, இந்த வருஷத்தை தாண்டிட்டிங்கன்னா நல்லது. கடகம் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு மனதளவில், உடல் அளவில், சூழ்நிலைகள், குடும்பம், ஃபேமிலி, யூ வில் ஃபீல் பெட்டர். ஹெல்த் அண்ட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஹெல்த் யூ ஹேவ் டு டேக் கேர். சீரியஸான ப்ராப்ளம் இல்லைனாலும் கூட ட்ராவல் பண்ணும்போது, ஃபுட்டு வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ணும்போது, அலர்ஜிக் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்போது, புதுசாக ஏதாவது ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணும்போது, பர்டிகுலராக கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்டது, கேது தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து கேது தான் பண்ணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ராகு பண்ணும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேது பண்ணும். அப்போ ஒரு பொருள் ஒரு செல் நம்ம பாடியில் அப்படியே கெட்டு போகுது, அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, அப்படியே பரவுது, எல்லா செல்லையும் கெடுக்குதுன்னா அதான் கேதுடைய வேலை. அது செகண்ட் ஹவுஸில் இருக்குது. அது சாப்பிட்ற பொருளில் தான் உஷாராக இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற பொருள் கெட்டு போகாத ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சது, ஊற வச்சது, பழசெல்லாம் சாப்பிடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கம்மி ஆகிடும்.
அவுட் சைட் ஃபுட் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணலாம், இந்த ஃபுட்டால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்காக. அப்புறம் கேது செகண்ட் ஹவுஸ் வந்து எமோஷனலாகவே ஹெல்த் டவுன் பண்ணும். எமோஷனலாக என்னென்னா நெகட்டிவ் திங்கிங், சம்டைம்ஸ் ஆன்சைட்டி, சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த என்ன சொல்லுவாங்கன்னா டீப் டிப்ரெஷன், சில பேருக்கு ஃபியர் பயம், ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் குழப்பம். அப்போ வந்து கேது வந்து என்ன பண்ணணும், நடக்காதெல்லாம் நடந்துருமோ, இல்லாதெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் திடீர்னு கொடுக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அவாய்ட் பண்ணுறது. யூ கேன் கோ டு டெம்பிள், சாண்ட் சம் மந்த்ராஸ், டூ மெடிடேஷன் தேர். இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களை ஹீல் பண்ணிடும். ஏன்னா கேதுவுடைய பாசிட்டிவ் சைடில் நான் சொல்கிறேன். கேது தான் இந்த மந்திர ஜபம், இந்த ரெகுலராக வந்து விரதம் இருக்கிறது, இதெல்லாம் அந்த கேதுவுடைய வேலை. ஸோ அதெல்லாம் பண்ண அது ஹீல் பண்ணிடும். ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருக்கணும். 8th ஹவுஸில் ராகு இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் போடும். சம்டைம்ஸ் அன்பிளான்டாக அதாவது செய்யும். பட் இது 4th ஹவுஸை செக் பண்ணி பார்த்தேன். வெஹிக்கல் மூலிமா எதுவும் டேஞ்சரஸ் ஜோன்லாம் ஒன்றும் காமிக்கலை. பட் இது என்ன ஸ்டேயிங் தான் காமிக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஃபுட்டு சரியில்லை, அந்த இடத்துல ரூம் சரியில்லை, அந்த இடத்துல அன்கிளீன்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு நல்லா இல்லை, மன நிம்மதி இல்லை, அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ ஸ்டே பண்ணுற இடத்த கொஞ்சம் முன்னாடியே செக் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பிளானை வச்சுருக்கணும், அதுதான் பெட்டர். ஃபுட்டு அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டை வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஓகே, பார்த்துங்க. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ், கடகராசி, மனதளவில் வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனையும் வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா மனதளவில் நிம்மதி சந்தோஷம் கிடைச்சாலே போதும் நான் நினைக்கிறேன். இந்த முறை ஃபைனான்ஷியலாக ஏதாவது கிடைக்குமா, பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது வேறு ட்ரை பண்ணலாமான்னு நினைக்கிறத விட மனதளவில் நிம்மதியும் ஆரோக்கியமும் நல்லா தான்ப்பா இருக்குது எனக்கு. வி ஆர் ஓகே, வி ஆர் டூயிங் குட், எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பேக்கப் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குன்னா சந்தோஷமாக வாழ்ந்துருங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடுங்க, இந்த வருஷத்தை நல்லபடியாக கழிச்சிட்டு வந்துருங்கன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் 2026 அப்படி இந்த கடகராசி அப்படி நான் செக் பண்ணி பார்த்தேன். சனியால் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்த்தேன், தொந்தரவு இல்லை. நன்மை இருக்கான்னு பார்த்தேன், பெருசாக நன்மையும் இல்லை. தொந்தரவும் இல்லை, நன்மை இல்லைன்னு ஒரு ஸ்டேட்டஸாக சனியை போட்டுறேன். குருவால் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்த்தேன், அது டிஃபால்ட்டாக பண்ணாது. நன்மை இருக்கான்னு பார்த்தேன், தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுவார் ஜூன்லேருந்து. ராகு கேதுவால் தொந்தரவு இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்த்லையும் ட்ராவல்லையும் காமிக்குது, ஃபேமிலியில் காமிக்குது, கமிட்மெண்ட்ஸில் காமிக்குது, ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் காமிக்குது. பட் இன்கம் வரும் இந்த வருஷம், பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்ற பிளான்ஸ்லாம் உங்களுக்கு பரவாயில்ல. ஓவராலாக 2026 யூ வில் ஃபீல் பெட்டர். சூப்பர் டாப்பில் இருக்கிற ராசி கடகம் இல்லை, பெட்டராக ஆகிற ராசின்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஆனால் இந்த பொது பலனே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மினிமம் 50% நீங்கள் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஒரு 50% மேட்ச் ஆனால் போதும். பொது பலன் நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியாது, உங்கள் நட்சத்திரம் உங்கள் ஜாதகம் எதுவுமே தெரியாது. பட் என்னால் நான் வந்து அந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி எவ்ரி மந்த் அந்த மர்க்குரி எப்போ டிரான்சிட் ஆகுது, சூரியன் எப்போ மாறுது, ஏன்னா 12 மாதங்களில் 12 முறையும் அந்த சூரியன் மாறிடும். குரு எப்போ மாறி இருக்காரு, எப்போ அட்வான்ஸ் டிரான்சிட் எடுக்கிறாரு, சனி வக்ரகதி வக்ர நிவர்த்தி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ராகு கேதுவோட பொசிஷன். ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க ஒரே இடத்துல. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து டீட்டெயிலாக அந்த ராசிக்கு மட்டும், ராசின்றது உங்கள் மனசு, உங்களுடைய பிளான், உங்களுடைய உணர்வு, உங்களுடைய எக்ஸிக்யூஷன் எல்லாம் ஆக்ஷன், அதுக்கு தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி நீங்கள் நினைக்கலாம், இப்போ என் பர்சனல் சார்ட்டுக்கு எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் வேணும், என் பர்சனல் சார்ட்டுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணுங்கள். யூ செக் யுவர் பர்சனல் ஹாரோஸ்கோப். அதில் வந்து என்ன லக்னா, அந்த லக்னா தான் உங்களுடைய ஃபேட் அண்ட் டெஸ்டினி. அது என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி அந்த லக்னா தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அதான் அசெண்டன்ட். அதுலேருந்து என்ன ஹவுஸுடைய லார்ட் வந்து தசா நடத்துகிற. வாட் இஸ் தசா? தசானா எல்லாரும் கேட்டீங்க. தசா புக்தி, தசா புக்தி. வாட் இஸ் தசா புக்தி? தசா மீன்ஸ் த பிளானட் விச் ரூல்ஸ் யூ. உங்களை கம்ப்ளீட்டாக உங்கள் டோட்டல் பாடி இருக்கு இல்லையா, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த முழு உடலையும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பர்டிகுலர் பிளானட், ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் தசா. தட் இஸ் கால் தசை. அப்போ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையும் ஒரு கிரகம் உங்களை ஆளுமை செய்யும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? எனக்கு ஒரு மாதிரி தான், என் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, என் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நானும் என் பையனும் ஒரே நட்சத்திரம், எங்கள் 2 பேருக்கும் அப்போ ஒரே தசை ஒரே மாதிரி நடக்குமா? நடக்காது. உங்கள் வயசு வேறு, அவர் வயசு வேறு. இதான் வித்தியாசம் இருக்குது. அவருக்கு அப்போ பின்னாடி வரும். உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுலாம் அவர் அந்த வயசில் தான் அனுபவிப்பார். ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே டைமில் வராது. 7 தசை தான் ஒரே டைம் வரும். அது ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ரவுண்ட் மாறிடும். இது இந்த வித்தியாசம் சொல்கிறேன் உங்களுக்கு. தசான்றது வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களோட நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பூச நட்சத்திரமா, சனி தான் பிறக்கும்போது தசை நடத்துவார். உதாரணத்துக்கு நீங்கள் சுவாதி நட்சத்திரமா, ராகு தான் நீங்கள் பிறக்கும்போது தசை நடத்துவார்.
அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட வயசுல முடிச்சாரா அடுத்த தசை குரு, அடுத்த தசை சனி, அப்படி மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசாவோட லார்டு யார், அந்த தசாவை ரூல் பண்ற பிளானட் யார், அது எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவர் எந்த வீட்டுக்கு அதிபனா வரார், உங்க லக்னாக்கு அவர் எந்த வீட்டுக்கு அதிபனா வரார். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 12 இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் ஆஃப் 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ. இப்போ இந்த முதல் 5 சொன்னல இதெல்லாம் பரவாயில்ல. இந்த முதல் 5 நான் சொன்னது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஹவுஸே கிடையாது. சப்போஸ் லார்ட் ஆஃப் 6ஆ வராரு, இல்ல லார்ட் ஆஃப் 8ஆ வராரு, லார்ட் ஆஃப் 12ஆ வராரு, இந்த 3 தான் அந்த ஸ்தானத்தை அப்படியே லைட்டா கொஞ்சம் ஒரு ஆட்டம் காணும். உடனே நீங்க கேட்பீங்க, எங்களுக்கு இரட்டைப்படை வீடுக்கு அதிபதியா தசை நடத்துறாரு, அவரே 6 கூடியவனாகவும் இருக்காரு, அவரே 9 கூடியவனாகவும் இருக்காரு, அப்ப என்ன பண்றது? அப்ப 50-50 டிபெண்ட்ஸ். அது அந்த ஹாரோஸ்கோப் டோட்டலா பார்த்தா தான் புரியும். லார்ட் ஆஃப் 9, லார்ட் ஆஃப் 10, 11லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ், 7 பரவாயில்ல கை கொடுக்கும். ஸோ இப்படி தான் அந்த தசாவை நீங்கள் அதுக்குள்ள இருக்க சப் கால்குலேஷன் புக்தி. இப்போ இதுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பெரிய மெசேஜ் கொடுக்குன்னா பேர்த் சார்ட். பேர்த் சார்ட் தான் உங்கள் பேஸு. பேர்த் சார்ட் உங்கள் பேஸ் என்னன்னா உங்கள் இப்போ நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க, கடவுளால் படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த படைப்பு நீங்கள் உங்களோட அறிவு, உங்களுடைய திறன், உங்களோட புக்தி, உங்களோட சக்தி, உங்களோட தனித்திறமை, உங்களோட அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அந்த சார்ட்டில் காமிக்காது தான் பேர்த் சார்ட். அதுதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல கையில் வச்சிங்க. டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஒரு பிடிஎஃப் இருக்குது கையிலனா அது டீட்டெயிலாக உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தா என்ன, நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாம், நீங்கள் மலேசியாவில் பிறந்திருக்கலாம், சிங்கப்பூரில் பிறந்திருக்கலாம், நீங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கலாம், யூகேல, யூரோப்பில், ஆஃப்ரிக்காவில், இந்தியாவில், எங்கே வேணால் பிறந்திருக்கலாம். பட் எங்கே பார்த்தா தட் வில் பி லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட். ஸோ பேஸ் ஆன் தட் லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டால் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் நான் சொன்னேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண். நீங்கள் கீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் வரும். அந்த சைட்டில் இமேஜை பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு ஹாரோஸ்கோப்பை கிளியர் எடுத்து முதல்ல கோத்ரூ பண்ணுங்கள், ஜென்ரலாக கோத்ரூ பண்ணுங்கள். என்ன யோகம் இருக்குது, என்ன லக்னா இருக்குது, அந்த லக்னாலேருந்து பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்குது, நமக்கு மெயினாக 6, 8, 12 பிளானட்ஸ் இல்லையா, சூப்பர். அதில் சம்டைம்ஸ் இருந்தால் கூட நல்லது வேலை செய்யும். அது ரீடிங், அது பெரிய ரீடிங். அது ஹாரோஸ்கோப் லேர்ன் பண்ணுறதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த தசா புத்தியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் 2026 எப்படி இருக்க போகுதுன்றது நீங்கள் எப்படி ஒரு 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 முறையில் அதை சார்ட்டை பார்க்கணுன்னா, நம்ம நட்சத்திரம் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டார், அந்த பர்த் ஸ்டார், ஜனன நட்சத்திரம். நம்ம ராசி என்ன, ஜோடியாக், மூன் சைட், மனசு எப்படி இருக்குது, அதான் அதுக்கு தான் ப்ரிடிக்ஷன் தரேன். நம்ம லக்னம் என்ன, நம்ம விதி என்ன சொல்லுது, நம்ம விதிப்படி என்ன இருக்குது, ஃபேட் அண்ட் டெஸ்டினி அது என்ன சொல்லுது, என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது. நட்சத்திரம், ராசி, லக்னம், தசா புக்தி, 5 மேட்ரு. இந்த 5ஓட சேர்த்து கடைசியாக ஃபைனல் தான் அந்த ஆறாவது தான் பர்த் சார்ட். பர்த் சார்ட் எல்லாமே அந்த ஜனன ஜாதகம் அது அப்படியே துவங்கி வர்றது தான். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் 2026 எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்களே செல்ஃபாக பார்க்க முடியும். பார்க்க முடியல, தேவையான சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன். பொதுவாக 2026 எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். ஓவராலானா நம்ம குளோபலாக எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ராசியாக சொல்கிறோம். பட் உலக அளவில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டோம், குழப்பமும் நிறைய குழப்பம் வரும், அப்புறம் தெளிவு வரும், மறுபடியும் குழப்பம் வரும். அப்போ இது ஒரு உலக மக்கள் எல்லாருமே வாவ் சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னடா புதுசாக நடக்குது, இந்த வருஷம் நான் புதுசாக வேற ஒன்று நடக்குது, இது வேற ஒன்று முளைக்குது, வேற ஒன்று அப்படி ஆகுது இப்படி ஆகுது, இந்த மாதிரி கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 டிரான்சிஷன்லாம் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கால்குலேஷனும் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் வி ஆடட் so many சர்வீசஸ். வருஷ பலன், ஒரு இயரோட ப்ரிடிக்ஷன் என்ன, அண்ட் வி ஹவ் அவர் டீம் அஸ்ட்ராலஜர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் who can guide you well. லைக் நீங்கள் ஒரு பிளான் இருக்கீங்க, அந்த பிளானை எப்படி செய்யலாம், வீடு வாங்கலாமா, என்ன ஃபேஸிங் நல்லாயிருக்கும், நியூமராலஜி படி என்ன நம்பரில் ஒரு கம்பெனி நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம், நியூ பார்ன் பேபிக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் உங்களுடைய இந்த ஒரு குவிக் டிசிஷன், நான் ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணோம், நான் ட்ரை பண்ணலாமா, அது இப்போ நல்ல டைமா, ஒரு வேளை ஏதாவது மாறிடுமா, ரொம்ப நாளாக ரொம்ப டல்லாக இருக்கேன், டவுனாக இருக்கேன், இந்த வருஷம் ஏதாவது சேஞ்சஸ்க்கு சான்சஸ் இருக்கா, எனி பர்டிகுலர் டெம்பிள் டு விசிட் ஆர் எனி பர்டிகுலர் ரெமெடி டு ஃபாலோ டு ஓவர் கம் மை ஆப்ஸ்டக்கல்ஸ், ஹர்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது தான் அது புரியும். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2026 இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நான் இந்த வீடியோ மூலியமாகவே நான் எனக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் பிரார்த்தனை செய்கிறேன்.
நான் தினமும் வந்து கடவுளை நினைக்காத நாளே கிடையாது. எல்லா நாளும் நினைச்சு தான் எழுதுறேன். நான் உறங்கும்போது தான் நினைக்கிறேன். எல்லா செயல்லையும் நினைக்கிறேன். அந்த கடவுளை, பரம்பொருளை, எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பார்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த உலக மக்களுக்கு அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், ஆனந்தம் இது எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே நடக்கணும். கடவுள் வந்து நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும், கஷ்டங்களை தீர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 2026 உங்களுக்கு நல்ல விதமாக அமையட்டும். உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கும் கிடைக்கட்டும். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.